ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அருளுரை துளிகளின் மூலமாக நல்ல காலை வேளையிலே என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். கடந்த ஆண்டிலே நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இந்த ஆண்டிலும் கூட நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆம் அருமையானவர்களே, இந்த தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 24ஆம் ஆண்டு முழுவதுமாக தேவனுடைய கிருபையினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், வழிநடத்தப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நாம் நிற்கிறது என்று சொன்னால், நிர்மூலமாகாதிருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக தேவ கிருபையினாலே தான் இருக்கிறோம். இதில் நம்முடைய திறமையோ ஞானமோ புத்தியோ விவேகமோ நம்முடைய பலனோ இதில் ஒன்றுமே கிடையாது. தேவன் கடந்த ஆண்டு முழுதுமாக அதிசயமாய் அற்புதமாய் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நமக்கு தெரியுமா, நாம் சுகபலனோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதுவும் தேவனுடைய கிருபையினாலே. இன்றைக்கு தேவன் நம்மை அதிசயமாக கடந்த வருஷம் முழுவதுமாக பாதுகாத்தபடினாலே தான் இந்த புதிய ஆண்டை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஆண்டுகளை பிரவேசித்திருக்கிற நாமும் கூட நல்ல ஒரு தீர்மானத்தோடு, நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, தேவநாமத்தை உயர்த்தக்கூடியவர்களாக, நல்ல ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக, இன்னும் தேவனை தேடக்கூடியவர்களாக, தேவனோடு நெருங்கி வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாதவராக, நம்மை விட்டு விலகாதவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக, நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக அவர் எவ்வளவு நேர்த்தியாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நான் இருக்கிறேன், நான் பாதுகாத்து கொள்வேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி சொன்ன எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லாமல் அவர்கள் மாற்றப்பட்டு போயிருக்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் தேவனோ நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படி உறுதிப்படுத்துகிறார்? நாம் நிர்மூலமாகாமல் காக்கப்பட்டு இன்று வரையிலும் தேவ கிருபையாலே வழிநடத்தப்பட்டு நான் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் கூட தேவன் நம்மை அதிசயமாய் நடத்துவார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அந்த வல்லமை தேவன், மகத்துவத்தின் தேவன், வாக்கு மாறாத தேவன் இந்த ஆண்டிலும் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த ஆண்டிலே நாம் செய்யக்கூடியதான ஊழியங்கள், நாம் செய்யக்கூடியதான வேலைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய தொழில், நம்முடைய சகலமும் தேவ கரத்துக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுத்து தேவ கிருபையோடு கூட செய்யும் பொழுது இந்த ஆண்டிலும் வெற்றியை நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகையினாலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே, நம்மை நடத்துகிறதுனாலே, நமக்கு அவர் பலன் கொடுக்கிறதுனாலே ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாய் செய்யவும், அது மாத்திரமல்ல செவ்வையாய் செய்யவும் விசேஷத்த கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு தேவையான வல்லமையை கொடுங்க என்று நாம் கேட்கும் பொழுது அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஞானத்திலே வரும் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். இந்த ஆண்டின் துவக்கத்திலே நம்மோடு இருந்த ஆண்டவர் இந்த ஆண்டின் இறுதி வரையிலுமாக தேவன் நம்மோடு இருப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து தினமும் தேடக்கூடியவளாக, அவரை நாம் நாடக்கூடியவளாக, அவருடைய ஒத்தாசையை, அவருடைய கிருபை, அவருடைய தயவை நாம் வாஞ்சிக்கக்கூடியவளாக காணப்படுவோம். அவருடைய கிருபையினாலே தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்படுகிறது. அளவில்லாத இரக்கத்தினாலே, முடிவில்லாத இரக்கத்தினாலே நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த தேவனுடைய கிருபைக்கு நாம் தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அப்பொழுது அவர் செவ்வையாய் இன்னும் சீராய் நடத்துவார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகவே
நாம் எந்த செயலை செய்தாலும் தேவ ஒத்தாசையோடு தேவ கிருபையோடு செய்வதற்கு விசேஷித்த கிருபை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் நாடக்கூடியவராக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வல்லமை தேவனாகிய கர்த்தரை எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தாபரமாக கொண்டிருக்கிறதுனாலே நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் என்பதை புரிந்து செயல்படுவோம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவருடைய பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.